எலக்ட்ரிக் கார்களும் அதை சுத்தி இருக்கிற தீப்பிடிக்கும் அப்படிங்கிற சர்ச்சைகளும் தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்கும். இதை உணர்த்துற வகையில் மஹிந்திராவோட லேட்டஸ்ட் மற்றும் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் எஸ்யூவியான BE6 எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தீப்பிடித்து எரியிற காட்சி சமூக வலைத்தளங்கள்ல பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. இந்த சம்பவம் உத்தரப்பிரதேசத்துல குரானா அப்படிங்கிற டோல் பிளாசாவுக்கு அருகில நடந்திருக்கதா தெரியுது. இந்த சம்பவம் நிகழ்ந்த போது முதல்ல ஒரு சின்ன ஸ்மோக் மாதிரி தெரிஞ்சதுனால காரை விட்டு வெளியே வந்த ஓனர்ஸ் திடீர்னு கார் முழுவதும் பற்றி எரியதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்ததிலிருந்தே சோசியல் மீடியாஸ்ல இந்த சம்பவம் பற்றின பல தகவல்கள் வெளிவந்துட்டு இருந்தது. இது பேட்டரி ஃபெயிலியரா இருக்கலாம், எலக்ட்ரிக் ஷார்ட் சர்க்யூட்டா இருக்கலாம் அப்படிங்கிற பல விவாதங்கள் இருந்தது. இந்த சம்பவத்துக்கு மஹிந்திரா தரப்புல இருந்து அவங்களே அபிஷியலான இன்ஃபர்மேஷனையும் வெளியிட்டிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்ல மஹிந்திரா நிறுவனம் இந்த நிகழ்வை பத்தி ஃபுல்லா அவேரா இருக்கிறதாகவும், கார் இருந்த டிரைவர் மற்றும் எல்லா பேசஞ்சர்ஸுமே சேஃபா எக்ஸிட் ஆயிருக்கிறது கார் கொடுத்த ஹை டெம்பரேச்சர் அலர்ட் அப்படிங்கிறதுனாலையும், இந்த ஹை டெம்பரேச்சர் அலர்ட் வெளியிடும் பொழுது காருடைய ஸ்பீட் லிமிட் பண்ணப்படும் அப்படின்னும் அந்த அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. மேலும் BE6ல இருந்த ஆன்போர்ட் சென்சார் மற்றும் அதோட அசோசியேட் ஆயிருக்கிற சாஃப்ட்வேர் டயக்னாஸ்டிக்ஸ் இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த கார்ல இருக்கிற எலக்ட்ரிக் பேட்டரினால இந்த இன்சிடென்ட் நிகழல அப்படிங்கறத உறுதி செஞ்சிருக்காங்க. இனிஷியல் நடந்திருக்கிற இன்ஸ்பெக்ஷனை வச்சு பார்க்கும்போது இந்த கார்ல இருக்கிற டயர் பிரஷர் ரொம்ப கம்மியா இருந்ததாகவும், அது பஞ்சரா கூட ஆயிருக்கலாம். இந்த கம்மியா இருந்த டயர் பிரஷர்லயே நீண்ட தூரம் டிரைவ் பண்ண காரணத்தினால தான் ஒரு சீரியஸ் ஸ்பார்க் டயர் ஃபயர் ஆகிறதுக்கு காரணமா இருந்திருக்கு. அவுட் சைட் டயர் மூலமா தான் இந்த ஃபயர் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னாலும் கார்ல இருக்கிற ஹை வோல்டேஜ் பேட்டரி எந்த விதமான பாதிப்புக்கும் உள்ளடையாம ஃபுல்லி ஃபங்க்ஷனலா இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் வெஹிக்கிள்ல இருக்கிற டேட்டாவை வச்சு பார்க்கும்போது 60 km/hல காற்று சுத்தமா இல்லாத டயர்ல 10 நிமிடத்துக்கு மேல டிரைவ் பண்ணிருக்கிறது தெரிய வந்திருக்கு. ஆன்போர்ட் சென்சார்ஸ், ESP மற்றும் TCS சிஸ்டம் இதை ஆக்டிவா வார்னிங் கொடுத்துட்டு இருந்ததாகவும் தெரிய வருது. ஸோ இதன் மூலமா மஹிந்திரா வெஹிக்கிள்ஸ் எல்லாமே ஹையஸ்ட் குவாலிட்டி மற்றும் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ல உருவாக்கப்படுது. கார்கள் கொடுக்கிற வார்னிங்கை நீங்க ஹையஸ்ட் பிரியாரிட்டியோட கவனிக்கணும் அப்படின்னு அவங்களுடைய அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலமா இந்த ஃபயர் பற்றின எக்கச்சக்கமான கான்வர்சேஷனுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க மஹிந்திரா நிறுவனம். இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அட்வான்ஸ்டு கார்ல இருக்கிற இது மாதிரி அலர்ட் சிஸ்டத்தை நாம நம்மளுடைய சேஃப்டிக்கு கண்டிப்பா யூஸ் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாம இது மாதிரி காற்றே இல்லாம டீஃப்ளேட் ஆன டயர்ஸ்ல நாம நீண்ட தூரம் டிரைவ் பண்ணோம் அப்படின்னா அது இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் காரா இருந்தாலும் கூட ஃபயர் ஆகும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா அமைஞ்சிருக்கு. எது எப்படி இருந்தாலும் இந்த ஹோல் இன்சிடென்ட்ல யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறது ஆறுதல் தர விஷயமா இருக்கு. இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.